வணக்கம் நண்பர்களே. உங்கள் தோட்டத்திற்கு நீங்கள் செல்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் அழகான ராஸ்பெர்ரி செடிகள் ஏதோ ஒரு விதத்தில் தவறாகத் தெரிகின்றன. இலைகள் மஞ்சள் நிறத்தில் உள்ளன. விசித்திரமான புள்ளிகள் இருக்கின்றன. உங்கள் இதயம் நின்றுவிடுகிறது. இது ஒரு பெரிய பேரழிவு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களிடம் சொன்னால், நீங்கள் நினைப்பது தவறாக இருக்கலாம். உண்மையான ஆபத்து முற்றிலும் வேறுபட்ட ஒன்று என்றால் என்ன செய்வது? இன்று ராஸ்பெர்ரி செடிகளைப் பற்றி தோட்டக்காரர்கள் பயப்படும் விஷயங்கள் உண்மையில் பயப்படத் தேவையில்லாதவை என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் ராஸ்பெர்ரிகளைப் பற்றிய உங்கள் பார்வை முற்றிலும் மாறிவிடும். மேலும் உங்கள் செடிகளை நீங்கள் ஒரு புதிய நம்பிக்கையுடன் பராமரிப்பீர்கள். ராஸ்பெர்ரி வளர்ப்பில் மிகவும் பொதுவான பிரச்சனை என்னவென்றால், தோட்டக்காரர்கள் ஒரு சிறிய அறிகுறியை பார்த்தவுடன் உடனடியாக பீதியடைவதுதான். இணையத்தில் தேடுகிறார்கள், பயங்கரமான நோய்களின் படங்களை பார்க்கிறார்கள் மற்றும் தங்கள் செடிகள் இறந்து கொண்டிருக்கின்றன என்று முடிவு செய்கிறார்கள். இந்த பீதியினால் அவர்கள் தேவையில்லாத ரசாயன மருந்துகளை தெளிக்கிறார்கள் அல்லது செடியை முற்றிலுமாக அகற்றிவிடுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், ராஸ்பெர்ரிகள் மிகவும் நெகிழ்ச்சியான தாவரங்கள். அவை நமக்கு அனுப்பும் பல அறிகுறிகள் உண்மையில் பெரிய நோய்களின் அறிகுறிகள் அல்ல, மாறாக ஊட்டச்சத்து குறைபாடுகள் அல்லது எளிதில் சரி செய்யக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளின் அறிகுறிகளாகும். இந்த அறிகுறிகளை சரியாக புரிந்து கொள்வதுதான் ஒரு வெற்றிகரமான ராஸ்பெர்ரி தோட்டத்திற்கான முதல் படி. எனவே பயத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் செடிகள் உண்மையில் என்ன சொல்ல முயற்சிக்கின்றன என்பதைப் பற்றி அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள தயாராகுங்கள். முதலில் மிகவும் பொதுவான மற்றும் பயமுறுத்தும் அறிகுறியைப் பற்றி பேசுவோம். மஞ்சள் இலைகள். உங்கள் ராஸ்பெர்ரி செடியின் புதிய இலைகள் குறிப்பாக நரம்புகளுக்கு இடையில் வெளிர் பச்சை அல்லது மஞ்சள் நிறமாக மாறுவதை நீங்கள் காண்கிறீர்கள். நரம்புகள் மட்டும் பச்சையாக இருக்கும். இதை பார்த்தவுடன் பலரும் இது ஒரு குணப்படுத்த முடியாத வைரஸ் நோய் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தங்கள் செடிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது என்று கவலைப்படுகிறார்கள். இந்த நிலை குளோரோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் இது தோட்டக்காரர்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்துகிறது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? 99% நேரங்களில் இது ஒரு வைரஸ் அல்ல. இது உங்கள் செடி உங்களிடம் உதவி கேட்டு அனுப்பும் ஒரு சமிக்ஞை மட்டுமே. இது ஒரு பயங்கரமான நோய் அல்ல, மாறாக சரி செய்யக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு. எனவே அடுத்த முறை உங்கள் ராஸ்பெர்ரி இலைகள் மஞ்சள் நிறமாக மாறினால் ஆழமாக சுவாசித்துக் கொள்ளுங்கள். உங்க செடியை காப்பாற்ற உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது நீங்கள் நினைப்பதை விட மிகவும் எளிமையானது. அப்படியானால் இந்த மஞ்சள் இலைகளுக்கு உண்மையான காரணம் என்ன? இது இரும்புச்சத்து குறைபாடு. மனிதர்களுக்கு இரத்த சோகை வருவது போல தாவரங்களுக்கும் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படலாம். இதுதான் குளோரோசிஸ். ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், உங்கள் மண்ணில் போதுமான இரும்புச்சத்து இருக்கலாம். பிரச்சனை என்னவென்றால், செடியால் அந்த இரும்புச்சத்தை உறிஞ்ச முடியவில்லை. இதற்குக் காரணம் மண்ணின் கார அமிலத்தன்மை அல்லது pH அளவு. ராஸ்பெர்ரிகள் சற்று அமிலத்தன்மை கொண்ட மண்ணை விரும்புகின்றன, அதாவது pH அளவு 5.5 முதல் 6.5 வரை இருக்க வேண்டும். உங்கள் மண்ணின் pH அளவு 7க்கு மேல், அதாவது காரத்தன்மையாக இருந்தால், மண்ணில் உள்ள இரும்புச்சத்து வேர்களால் உறிஞ்ச முடியாத ஒரு வடிவத்தில் பூட்டப்பட்டு விடுகிறது. எனவே செடிக்கு பசிக்கிறது, ஆனால் உணவை சாப்பிட முடியவில்லை. இது ஒரு நோய் அல்ல, இது ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செடிக்கு உணவை சரியான வடிவத்தில் கிடைக்கச் செய்வதுதான். இது வைரஸ் தொற்றை எதிர்த்து போராடுவதை விட மிகவும் எளிதானதல்லவா? இந்த இரும்புச்சத்து குளோரோசிஸை சரி செய்வது மிகவும் எளிது. இதற்கு 2 வழிகள் உள்ளன: குறுகிய கால தீர்வு மற்றும் நீண்ட கால தீர்வு. உடனடி தீர்வுக்காக நீங்கள் கீலேட்டட் அயர்ன், சிலேட்டட் ஐரன் எனப்படும் ஒரு சிறப்பு வகை இரும்புச்சத்து உரத்தை இலைகளில் தெளிக்கலாம். கீலேட்டட் என்றால் இரும்புச்சத்து தாவரத்தால் எளிதில் உறிஞ்சப்படும் ஒரு வடிவத்தில் உள்ளது. இதை தண்ணீரில் கலந்து இலைகளின் மீது தெளிக்கும்போது செடி உடனடியாக இரும்புச்சத்தை பெற்றுக்கொண்டு சில நாட்களில் மீண்டும் பச்சை நிறத்திற்கு திரும்பத் தொடங்கும். இது ஒரு தற்காலிக முதலுதவி போன்றது. ஆனால் நீண்ட கால தீர்வு என்பது மண்ணின் pH அளவை சரி செய்வதுதான். உங்கள் மண்ணின் pH அளவை ஒரு எளிய சோதனை கருவி மூலம் சரிபார்த்து, அது அதிகமாக இருந்தால் கந்தகம், எலமெண்டல் சல்ஃபர்,
பைன் ஊசிகள் அல்லது மக்கிய இலைகள் போன்ற அமிலத்தன்மை கொண்ட பொருட்களை மண்ணில் சேர்க்கலாம். இது மெதுவாக மண்ணின் pH அளவை குறைத்து இயற்கையாகவே இரும்புச்சத்தை செடிக்கு கிடைக்கச் செய்யும். ரசாயன மருந்துகள் தேவையில்லை, பயமும் தேவையில்லை. இப்பொழுது இந்த செயல்முறையை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். நீங்கள் மண்ணில் கந்தகத்தை சேர்க்கும்போது அது உடனடியாக வேலை செய்யாது. மண்ணில் உள்ள பாக்டீரியாக்கள் கந்தகத்தை சல்பூரிக் அமிலமாக மாற்ற வேண்டும். இது ஒரு மெதுவான செயல்முறை. இதற்கு பல மாதங்கள் ஆகலாம். எனவே பொறுமை மிகவும் முக்கியம். இந்த நீண்ட கால தீர்வை மேற்கொள்ளும்போது குறுகிய கால தீர்வான இலைவழி தெளிப்பையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இது செடிக்கு உடனடியாக ஊட்டமளித்து அது வலுப்பெற உதவும். மேலும் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் ராஸ்பெர்ரி செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும்போது கடினமான கிணற்று நீரை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். கிணற்று நீரில் அதிக அளவு கால்சியம் கார்பனேட் இருக்கலாம். இது காலப்போக்கில் மண்ணின் காரத்தன்மையை அதிகரிக்கும். முடிந்தால் மழை நீரை சேமித்து பயன்படுத்தவும். இது இயற்கையாகவே சற்று அமிலத்தன்மை கொண்டது மற்றும் உங்கள் ராஸ்பெர்ரிகளுக்கு மிகவும் நல்லது. பார்த்தீர்களா? பயமுறுத்தும் மஞ்சள் இலைகளின் பின்னால் எவ்வளவு எளிய அறிவியல் இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கப் போகும் அறிகுறி ஊதா அல்லது சிவப்பு நிற இலைகள். குறிப்பாக வசந்த காலத்தில் உங்கள் ராஸ்பெர்ரி செடிகளின் இலைகள், குறிப்பாக பழைய இலைகள் ஒரு விசித்திரமான ஊதா நிறத்தில் மாறுவதை நீங்கள் கவனிக்கலாம். இதுவும் பார்ப்பதற்கு மிகவும் கவலையளிக்கும் ஒரு அறிகுறி. ஏதோ ஒரு விசித்திரமான பூஞ்சை நோய் தாக்கிவிட்டது அல்லது உங்கள் செடி இறந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மீண்டும் பீதியடைய வேண்டாம். இது பெரும்பாலும் ஒரு பாஸ்பரஸ் ஊட்டச்சத்து குறைபாட்டின் அறிகுறியாகும். பாஸ்பரஸ் என்பது தாவர வளர்ச்சிக்கு, குறிப்பாக வேர் வளர்ச்சி மற்றும் பூ பூப்பதற்கு அவசியமான ஒரு முக்கிய ஊட்டச்சத்து. இந்த குறைபாடு ஏற்படும்போது இலைகளில் சர்க்கரைகள் குவிந்து ஆந்தோசயனின் என்ற நிறமிகள் உருவாகின்றன. இதுதான் இலைகளுக்கு அந்த ஊதா நிறத்தை அளிக்கிறது. இது ஒரு பாதுகாப்பு பொறிமுறை போன்றது, ஆனால் இது செடியில் ஏதோ சரியில்லை என்பதற்கான ஒரு தெளிவான சமிக்ஞை. பாஸ்பரஸ் குறைபாடு ஏன் ஏற்படுகிறது? இரும்புச்சத்து குறைபாட்டைப் போலவே மண்ணில் போதுமான பாஸ்பரஸ் இருக்கலாம், ஆனால் செடியால் அதை எடுக்க முடியாமல் போகலாம். இதற்கு முக்கிய காரணம் குளிர்ச்சியான மண். வசந்த காலத்தின் ஆரம்பத்தில் இரவில் வெப்பநிலை குறைவாக இருக்கும்போது மண் மிகவும் குளிராக இருக்கும். குளிர்ச்சியான மண்ணில் ராஸ்பெர்ரி வேர்களின் செயல்பாடு மிகவும் மெதுவாக இருக்கும். அவற்றால் திறம்பட பாஸ்பரஸை உறிஞ்ச முடியாது. இது ஒரு தற்காலிக பிரச்சனை. மண் சூடேறத் தொடங்கியவுடன் வேர்கள் மீண்டும் சுறுசுறுப்பாகி பாஸ்பரஸை உறிஞ்சத் தொடங்கும் மற்றும் இலைகள் மீண்டும் அவற்றின் இயல்பான பச்சை நிறத்திற்கு திரும்பிவிடும். எனவே நீங்கள் வசந்த காலத்தில் ஊதா இலைகளை பார்த்தால் உங்கள் முதல் செயல்பாடு பொறுமையாக இருப்பதுதான். வானிலை சூடாகும் வரை காத்திருங்கள். பெரும்பாலும் பிரச்சனை தானாகவே தீர்ந்துவிடும். இது உங்கள் செடி ஒரு தற்காலிக குளிர்கால போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பது போன்றது. ஒருவேளை வானிலை சூடான பிறகும் உங்கள் இலைகள் ஊதா நிறத்தில் இருந்தால் அப்போது நீங்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கலாம். முதலில் உங்கள் மண்ணின் pH அளவை மீண்டும் சரிபார்க்கவும். மிகவும் அமிலத்தன்மை கொண்ட அல்லது மிகவும் காரத்தன்மை கொண்ட மண்ணிலும் பாஸ்பரஸ் உறிஞ்சுதல் பாதிக்கப்படலாம். இரண்டாவதாக, நீங்கள் பாஸ்பரஸ் அதிகமாக உள்ள ஒரு இயற்கை உரத்தை இடலாம். எலும்புத் தூள், போன் மீல் ஒரு சிறந்த இயற்கை பாஸ்பரஸ் மூலமாகவும் அதை செடியின் அடிப்பகுதியைச் சுற்றி லேசாக தூவி மண்ணுடன் கலக்கலாம். இது மெதுவாக பாஸ்பரஸை மண்ணில் வெளியிடும். உடனடி தீர்வுக்கு பாஸ்பரஸ் கொண்ட திரவ உரத்தை இலைகளின் மீது தெளிக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பெரும்பாலான நேரங்களில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஊரக்கடையில் இல்லை, அது காலண்டரில் இருக்கிறது. பொறுமையாக இருங்கள், சூரியன் தன் வேலையைச் செய்யட்டும். உங்கள் ராஸ்பெர்ரிகள் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும். ஊதா இலைகள் மற்றும் மஞ்சள் இலைகள் ஆகிய இரண்டு பிரச்சனைகளுக்கும் ஒரு பொதுவான அடிப்படை பாடம் இருக்கிறது. உங்கள் செடிகளின் அறிகுறிகளை பார்த்து உடனடியாக பயங்கரமான முடிவுகளுக்கு வர வேண்டாம். ஒரு துப்பறிவாளரைப் போல சிந்தியுங்கள். முதலில் அறிகுறிகளை கவனமாகப் பாருங்கள். புதிய இலைகளிலா அல்லது பழைய இலைகளிலா? நரம்புகள் பச்சையாக இருக்கின்றனவா? இரண்டாவதாக, சுற்றுச்சூழலை கவனியுங்கள். சமீபத்தில் வானிலை எப்படி இருந்தது? மண் ஈரமாக இருக்கிறதா அல்லது உலர்ந்து இருக்கிறதா? நீங்கள் சமீபத்தில் ஏதாவது உரம் இட்டீர்களா?
இந்த கேள்விகளுக்கான பதில்கள் பெரும்பாலும் பிரச்சனையின் மூலத்தை வெளிப்படுத்தும். நோய்கள் மற்றும் பூச்சிகள் உண்மையான பிரச்சனைகளாக இருக்கலாம், ஆனால் ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் சுற்றுச்சூழல் அழுத்தங்கள் மிகவும் பொதுவானவை மற்றும் சரி செய்வதற்கு மிகவும் எளிதானவை. உங்கள் தோட்டக்கலை அறிவை வளர்த்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் ஒரு சிறந்த மற்றும் அதிக தன்னம்பிக்கை கொண்ட தோட்டக்காரராக மாறலாம். இப்போது மற்றொரு திகிலூட்டும் காட்சிக்குச் செல்வோம். உங்கள் புதிய பசுமையான ராஸ்பெர்ரி தண்டுகளின் நுனிகள் திடீரென்று வாடி ஒரு மேய்ப்பனின் கோலைப் போல வளைந்து தொங்குவதை நீங்கள் காண்கிறீர்கள். இது மிகவும் நாடகத்தனமாகத் தெரியும் மற்றும் உங்கள் முழு செடியும் ஏதோ ஒரு பயங்கரமான வாடல் நோயால் தாக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு பூஞ்சை அல்லது பாக்டீரியா தொற்று, அது முழு செடியையும் அழித்துவிடும் என்று நீங்கள் கவலைப்படலாம். இந்த அறிகுறி ராஸ்பெர்ரி கேன் போரர் ராஸ்பெரி கேன் போரர் என்ற ஒரு சிறிய வண்டின் வேலையாகும். இது ஒரு பூச்சி தாக்குதல்தான், ஆனால் இது நீங்கள் நினைப்பது போல் ஒரு பேரழிவு அல்ல. உண்மையில் இது மிகவும் கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பீதியடைந்து பூச்சிக்கொல்லிகளை தேடி ஓடுவதற்கு பதிலாக இந்த பூச்சியின் வாழ்க்கை முறையை புரிந்து கொண்டால் அதை எளிதாக சமாளிக்கலாம். இந்த ராஸ்பெர்ரி கேன் போரர் என்ன செய்கிறது? வசந்த காலத்தின் பிற்பகுதியில் பெண் வண்டு ஒரு புதிய ராஸ்பெர்ரி தண்டின் மென்மையான நுனிக்கு அருகில் அமர்ந்து தண்டைச் சுற்றி 2 வளையங்களாக பட்டையை கடிக்கும். இந்த 2 வளையங்களுக்கும் இடையில் அது தனது முட்டையை இடுகிறது. இந்த வளையங்கள் தண்டின் சாறு ஓட்டத்தை தடுக்கின்றன, இதனால் வளையங்களுக்கு மேலே உள்ள தண்டின் பகுதி வாடி காய்ந்து வளைந்து விடுகிறது. இதுதான் நீங்கள் பார்க்கும் அந்த வாடிய நுனி. இது ஒரு புத்திசாலித்தனமான உத்தி. வாடிய தண்டு முட்டையிலிருந்து வெளிவரும் புழுவுக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் மென்மையான உணவாக மாறுகிறது. அந்த புழு மெதுவாக தண்டுக்குள் துளைத்துக்கொண்டு கீழே செல்லும். இது பயங்கரமாகத் தோன்றலாம், ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் சேதம் அந்த ஒரு தண்டுக்கு மட்டுமே பெரியோரிசப்பட்டுள்ளது. இது செடி முழுவதும் பரவாது. இந்த பிரச்சனையை சமாளிப்பது நம்ப முடியாத அளவிற்கு எளிது. உங்களுக்கு எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் கத்தரிக்கோலை எடுத்துக்கொள்வதுதான். வாடிய நுனியை நீங்கள் கண்டவுடன் அந்த தண்டை கவனமாகப் பாருங்கள். அந்த 2 வளையங்களையும் நீங்கள் தெளிவாகக் காணலாம். நீங்கள் செய்ய வேண்டியது அந்த கீழ் வளையத்திற்கு கீழே சுமார் 1 அங்குலம் தள்ளி தண்டை வெட்டி அகற்றுவதுதான். அவ்வளவுதான். வெட்டப்பட்ட பகுதியை தோட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தி அழித்துவிட வேண்டும், ஏனென்றால் அதில் புழு இருக்கலாம். இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் அந்த பூச்சியின் வாழ்க்கைச் சுழற்சியை உடைக்கிறீர்கள். மீதமுள்ள தண்டு மற்றும் செடி ஆன் டோன் ஆரோக்கியமாக இருக்கும். இது ஒரு சிறிய அறுவை சிகிச்சை போன்றது. பிரச்சனையான பகுதியை அகற்றுவதன் மூலம் நீங்கள் முழு செடியையும் காப்பாற்றுகிறீர்கள். இது எளிமையானது, பயனுள்ளது மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது. இந்த கேன் போரர் பிரச்சனையை தடுப்பதற்கு சில வழிமுறைகளும் உள்ளன. இந்த வண்டுகள் காட்டு ராஸ்பெர்ரி மற்றும் பிளாக்பெர்ரி செடிகளிலும் வாழ்கின்றன. எனவே உங்கள் தோட்டத்தைச் சுற்றி உள்ள காட்டு செடிகளை அகற்றுவது இந்த பூச்சிகளின் எண்ணிக்கையை குறைக்க உதவும். மேலும் உங்கள் ராஸ்பெர்ரி தோட்டத்தை தவறாமல் கண்காணிப்பது மிகவும் முக்கியம். தினமும் அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறை உங்கள் செடிகளைச் சுற்றி நடந்து வாடிய நுனிகள் இருக்கின்றனவா என்று பாருங்கள். எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறீர்களோ அவ்வளவு எளிதாக அதை அகற்றலாம். இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு முன்பே அதை மூலையிலேயே கிள்ளி எறிந்து விடலாம். எனவே வாடிய நுனிகள் பயங்கரமானவை அல்ல. அவை நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் ஒரு சமிக்ஞை மட்டுமே. சரியான அறிவுடன் நீங்கள் எளிதாக இந்த எதிரியை வெல்லலாம். அடுத்து தோட்டக்காரர்களிடையே பெரும் பயத்தையும் தயக்கத்தையும் ஏற்படுத்தும் ஒரு செயல்பாடு, கத்தரித்தல். பலரும் தங்கள் ராஸ்பெர்ரி செடிகளை அதிகமாக வெட்டிவிட்டால் அது செடியை கொன்றுவிடும் அல்லது அடுத்த ஆண்டு பழங்கள் வராமல் போய்விடும் என்று பயப்படுகிறார்கள். நான் எதை வெட்ட வேண்டும்? நான் எப்போது வெட்ட வேண்டும்? நான் எவ்வளவு வெட்ட வேண்டும்? போன்ற கேள்விகள் அவர்களை குழப்புகின்றன. இந்த குழப்பத்தினால் பலர் கத்தரிப்பதையே தவிர்த்து விடுகிறார்கள். இது ஒரு பெரிய தவறு. ராஸ்பெர்ரிகளை பொறுத்தவரை கத்தரித்தல் என்பது பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல, அது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. சரியான கத்தரித்தல் உங்கள் செடிகளை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் உங்கள் அறுவடையை அதிகரிக்கவும் நோய்களைத் தடுக்கவும் உதவும் ஒரு அத்தியாவசியமான பராமரிப்பு பணியாகும். இது செடிக்கு தீங்கு விளைவிப்பதில்லை,
மாறாக புத்துயிர் அளிக்கிறது. ராஸ்பெர்ரி கத்தரித்தலை புரிந்து கொள்ள நீங்கள் 2 வகையான தண்டுகளைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பிரைமோகேன்கள் பிரிமோகேன்ஸ் மற்றும் புளோரிகேன்கள் ஃப்ளாரிகேன்ஸ். பிரைமோகேன்கள் என்பவை முதல் ஆண்டில் வளரும் புதிய பச்சை நிறத் தண்டுகள். கோடையில் காய்க்கும் ராஸ்பெர்ரி வகைகளில் இந்த தண்டுகள் முதல் ஆண்டில் பழம் தராது. புளோரிகேன்கள் என்பவை 2ஆம் ஆண்டில் இருக்கும் தண்டுகள். இந்த தண்டுகள்தான் கோடையில் பழங்களைத் தரும். பழம் தந்து முடித்தவுடன் இந்த புளோரிகேன்கள் இறந்துவிடும். அவை மீண்டும் பழம் தராது. எனவே கோடையில் காய்க்கும் வகைகளைப் பொறுத்தவரை கத்தரித்தலின் முக்கிய நோக்கம் பழம் தந்து முடித்த இந்த 2 வயது புளோரிகேன்களை அகற்றுவதுதான். அவற்றை நிலமட்டத்தில் வெட்டி அகற்ற வேண்டும். இது பயங்கரமாகத் தோன்றலாம், ஆனால் இந்த பழைய தண்டுகளை அகற்றுவது புதிய பிரைமோகேன்கள் வளர்வதற்கு இடமளிக்கிறது. இது ஒரு தலைமுறை மாற்றம் போன்றது. பழைய தண்டுகளை அகற்றுவது ஏன் இவ்வளவு முக்கியம்? முதலாவதாக, இது கூட்ட நெரிசலை குறைக்கிறது. பழைய தண்டுகள் அகற்றப்படும்போது புதிய தண்டுகளுக்கு அதிக சூரிய ஒளி மற்றும் காற்று ஓட்டம் கிடைக்கும். நல்ல காற்று ஓட்டம் பூஞ்சை நோய்கள் பரவுவதை தடுக்க மிகவும் அவசியம். ராஸ்பெர்ரிகளில் ஏற்படும் பல நோய்கள் ஈரமான நெரிசலான சூழ்நிலைகளில் செழித்து வளர்கின்றன. இரண்டாவதாக, இது செடியின் ஆற்றலை சரியான திசையில் திருப்புகிறது. பழைய இறக்கும் தண்டுகளை பராமரிக்க செடி ஆற்றலை வீணாக்குவதற்கு பதிலாக அந்த ஆற்றல் புதிய பழம் தரும் தண்டுகளின் வளர்ச்சிக்குச் செல்கிறது. இது அடுத்த ஆண்டு ஒரு பெரிய மற்றும் ஆரோக்கியமான அறுவடைக்கு வழிவகுக்கிறது. எனவே நீங்கள் ஒரு பழைய தண்டை வெட்டும்போது நீங்கள் செடியை காயப்படுத்தவில்லை, நீங்கள் அதற்கு உதவுகிறீர்கள். நீங்கள் ஒரு தோட்டக்கலை நிபுணரைப் போல செடியின் எதிர்காலத்திற்காக ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுக்கிறீர்கள். இலையுதிர் காலத்தில் காய்க்கும் ஃபால் பேரிங் ஆர் எவர் பேரிங் ராஸ்பெர்ரி வகைகளுக்கு கத்தரித்தல் இன்னும் எளிமையானது. இந்த வகைகளின் பிரைமோகேன்கள், அதாவது அதே ஆண்டில் வளர்ந்த புதிய தண்டுகள், இலையுதிர் காலத்தில் அவற்றின் நுனிகளில் பழங்களைத் தரும். இந்த வகைகளை கத்தரிக்க 2 வழிகள் உள்ளன. ஒரு பெரிய இலையுதிர் அறுவடைக்கு நீங்கள் குளிர்காலத்தின் பிற்பகுதியில் அனைத்து தண்டுகளையும் நிலமட்டத்திற்கு வெட்டிவிடலாம். இது மிகவும் தீவிரமாகத் தோன்றலாம், ஆனால் வசந்த காலத்தில் முற்றிலும் புதிய ஆரோக்கியமான தண்டுகள் வளரும். அவை அந்த ஆண்டு இலையுதிர் காலத்தில் நிறைய பழங்களைத் தரும். இது மிகவும் எளிமையான மற்றும் பயனுள்ள முறையாகும். மற்றொரு வழி, இலையுதிர் காலத்தில் பழம் தந்த தண்டுகளின் நுனிப்பகுதியை மட்டும் வெட்டிவிட்டு மீதமுள்ள தண்டை அடுத்த ஆண்டு கோடையில் ஒரு சிறிய அறுவடைக்கு விட்டுவிடலாம். நீங்கள் எதைத் தேர்ந்தெடுத்தாலும் கத்தரித்தல் என்பது உங்கள் ராஸ்பெர்ரி தோட்டத்தின் ஆரோக்கியத்திற்கும் உற்பத்தி திறனுக்கும் ஒரு திறவுகோல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது நாம் விவாதிக்கப் போகும் விஷயம் பார்ப்பதற்கு மிகவும் அசிங்கமாகவோ அல்லது கவலை அளிப்பதாகவோ இருக்கலாம். பழைய மரத்தாலான ராஸ்பெர்ரி தண்டுகளின் மீது வளரும் பச்சை, சாம்பல் அல்லது மஞ்சள் நிறப்படிவுகள். இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு பயங்கரமான பூஞ்சை அல்லது பாசி உங்கள் செடியைத் தாக்கி அதை மெதுவாக அழித்துக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அதை அகற்ற முயற்சிக்கலாம் அல்லது அதற்காக ரசாயன மருந்துகளை தெளிக்க நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் பார்ப்பது பெரும்பாலும் லிக்கன் எனப்படும் ஒரு உயிரினம். லைக்கன் என்பது ஒரு பூஞ்சை மற்றும் ஒரு பாசி ஆகியவற்றின் கூட்டு வாழ்க்கை. இது தாவரங்களுக்கு முற்றிலும் பாதிப்பில்லாதது. அது ராஸ்பெர்ரி தண்டின் பட்டையின் மீது மட்டுமே வாழ்கிறது. அது செடியிலிருந்து எந்த ஊட்டச்சத்தையும் உறிஞ்சுவதில்லை. அது ஒரு விருந்தாளியைப் போல தங்குவதற்கு ஒரு இடத்தை பயன்படுத்துகிறது. ANT லைக்கன்கள் உண்மையில் ஒரு நல்ல அறிகுறியாகும். அவை காற்றின் தரத்திற்கு மிகவும் உணர்திறன் கொண்டவை. உங்கள் ராஸ்பெர்ரி தண்டுகளில் லைக்கன்கள் வளர்ந்தால் நீங்கள் வசிக்கும் பகுதியில் காற்று சுத்தமாக இருக்கிறது என்று அர்த்தம். எனவே நீங்கள் அதைப் பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக அதைப் பற்றி மகிழ்ச்சியடைய வேண்டும். லைக்கன்கள் உங்கள் ராஸ்பெர்ரி செடிக்கு எந்த வகையிலும் தீங்கு விளைவிக்காது. அவை பழங்களின் உற்பத்தியையோ அல்லது செடியின் ஆரோக்கியத்தையோ பாதிக்காது. எனவே அவற்றை அகற்றவோ அல்லது சிகிச்சையளிக்கவோ எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். அவ்வாறு செய்வது உங்கள் நேரத்தையும் பணத்தையும் வீணடிப்பதாகும். அவற்றை அப்படியே விட்டுவிடுங்கள். அவை உங்கள் தோட்டத்தின் பல்லுயிர் பெருக்கத்தின் ஒரு அழகான பகுதியாகும். இது இயற்கையின் ஒரு சிறிய அதிசயம். அதை நாம் பாராட்டக் கற்றுக்கொள்ள வேண்டும்.
லைக்கன்கள் பாதிப்பில்லாதவை என்றாலும் அவை பெரும்பாலும் பழைய 2 வயது தண்டுகளில் காணப்படுகின்றன. நாம் முன்பே விவாதித்தபடி இந்த பழைய தண்டுகள் பழம் தந்து முடித்த பிறகு இயற்கையாகவே இறந்துவிடும். எனவே நீங்கள் அந்த தண்டுகளை கத்தரித்து அகற்றும்போது லைக்கன்களும் அவற்றுடன் அகற்றப்படும். ஆனால் நீங்கள் தண்டுகளை லைக்கன்கள் இருப்பதால் அகற்றவில்லை, மாறாக ராஸ்பெர்ரி செடியின் இயல்பான வாழ்க்கைச் சுழற்சியின் ஒரு பகுதியாக அகற்றுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். எனவே உங்கள் கவனம் அந்த விசித்திரமான வளர்ச்சியின் மீது இருக்கக்கூடாது, மாறாக சரியான கத்தரித்தல் நடைமுறைகளின் மீது இருக்க வேண்டும். உங்கள் ராஸ்பெர்ரி தோட்டத்தில் எவை உண்மையான பிரச்சனைகள், எவை தவறான எச்சரிக்கைகள் என்பதை புரிந்து கொள்வது உங்களை ஒரு திறமையான தோட்டக்காரராக மாற்றும். நீங்கள் அறிவுடன் செயல்படும்போது பயத்திற்கு இடமில்லை. இறுதியாக, ராஸ்பெர்ரி வளர்ப்பில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை மறுபரிசீலனை செய்வோம். மஞ்சள் இலைகள் பெரும்பாலும் இரும்புச்சத்து குறைபாட்டின் அறிகுறி, ஊதா இலைகள் பாஸ்பரஸ் குறைபாட்டின் அறிகுறி. வாடிய நுனிகள் ஒரு சிறிய பூச்சியின் வேலை, அதை எளிதில் அகற்றலாம். பழைய தண்டுகளில் உள்ள லைக்கன்கள் பாதிப்பில்லாதவை. மற்றும் கத்தரித்தல் என்பது செடிக்கு புத்துயிர் அளிக்கும் ஒரு அத்தியாவசியமான செயல். இந்த அறிகுறிகள் எதுவும் உங்கள் ராஸ்பெர்ரி தோட்டத்திற்கு மரண தண்டனை அல்ல. அவை உங்கள் செடிகள் உங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் வழிகள். அவை மண், நீர், ஊட்டச்சத்துக்கள் அல்லது பராமரிப்பு ஆகியவற்றில் கவனம் தேவை என்பதை உணர்த்தும் சமிக்ஞைகள். நீங்கள் இந்த சமிக்ஞைகளை சரியாக புரிந்து கொண்டு அமைதியாகவும் அறிவார்ந்த முறையிலும் செயல்பட்டால் பெரும்பாலான பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்கலாம். ரசாயனங்கள் மற்றும் பீதிக்கு பதிலாக கவனிப்பு மற்றும் புரிதல் உங்கள் சிறந்த கருவிகளாக இருக்கும். எனவே நாம் பார்த்தபடி ராஸ்பெர்ரிகளைப் பற்றி பயப்பட வைக்கும் பல விஷயங்கள் உண்மையில் தவறான புரிதல்களே. மஞ்சள் இலைகள், ஊதா இலைகள், வாடிய நுனிகள் மற்றும் விசித்திரமான வளர்ச்சிகள் இவையெல்லாம் பேரழிவின் அறிகுறிகள் அல்ல, மாறாக உங்கள் கவனம் தேவைப்படும் சிறிய பிரச்சனைகளின் அறிகுறிகளாகவும். ஆனால் இந்த வீடியோவின் உண்மையான திருப்புமுனை இதுதான். நீங்கள் உண்மையில் பயப்பட வேண்டியது இந்த அறிகுறிகளை அல்ல. நீங்கள் பயப்பட வேண்டியது அடிப்படைகளை புறக்கணிப்பதுதான். முறையற்ற நீர்ப்பாசனம், மோசமான காற்று ஓட்டம், கூட்ட நெரிசல் மற்றும் சரியான நேரத்தில் கத்தரிக்கத் தவறுவது இவைதான் உண்மையான நோய்களுக்கும் பூச்சித் தாக்குதல்களுக்கும் கதவை திறந்து விடுகின்றன. உங்கள் ராஸ்பெர்ரி தோட்டத்தின் அடித்தளத்தை நீங்கள் வலுவாக அமைத்தால் இந்த சிறிய அறிகுறிகள் ஒருபோதும் பெரிய பிரச்சனைகளாக மாறாது. உங்கள் தோட்டத்தின் உண்மையான ஆரோக்கியம் இந்த அடிப்படைகளில்தான் உள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் ராஸ்பெர்ரிகளைப் பற்றி இன்று நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். மேலும் பல தோட்டக்கலை ரகசியங்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி: உங்கள் ராஸ்பெர்ரி செடிகளில் நீங்கள் பார்த்த மிகவும் பயமுறுத்தும் அல்லது விசித்திரமான அறிகுறி என்ன? உங்கள் அனுபவங்களை கீழே உள்ள கருத்துக்களில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.